திடீர்னு அவங்களுக்கு அந்த சக்ஸஸ் வரும், அந்த கொஞ்சம் திமிரு வரும். ஸோ கொஞ்சம் வருஷம் எனக்கு கூட அந்த திமிரு வந்தாச்சு அந்த டைமில். ஸோ நான் அந்த டைமில் ஆனால் ரொம்ப ஏன் இவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைம்மா, நான் ஏன் போகணும். குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம் பியூட்டி 90s. Hola! Vacation to Bali starts from ₹22,999 only. GT Holidays. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. எனக்கு தமிழில் பில்லா என்னோட ஸ்டைல், பில்லா படம் அந்த ஸ்டைலிங் எனக்கு ரொம்ப இஷ்டம். Since you said Billa, I wanted to ask you, இப்போ ரீசெண்டாக பில்லா ரீ-ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் நிறைய இடங்கள்ல அந்த கிரேஸும் அந்த ஃபீவரும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. எஸ், கோஇன்சிடென்ட்லி அஜித் சாரோட பர்த்டே May 1st, என்னோட பர்த்டே May 10th. ஸோ அந்த டைமில் பில்லா ரிலீஸ் ஆகிட்டு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா அவருக்காக கூட அது ஒரு நல்ல பர்த்டே கிஃப்ட் மாதிரி அண்ட் எனக்காக கூட அது ஒரு பர்த்டே கிஃப்ட் மாதிரி தான். ஸோ Anushka Shetty, I think she has done on the industry kaga, she has brought over that change to South industry. Yana Billale, she's in a swimsuit, and at same time in Arundhati she's in that powerful character. So I really think South le in the change kurtadar kaga na Anushka Shetty ku nandri solven. எல்லாத்த ஹீரோஸ்க்கு என் சைன் பண்ணணும், என் சேர்ந்த மூவி பண்ணணும். ஆனால் நான் ரொம்ப டால் இருக்கேன். ஸோ அது அவருக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிட்டேன். நான் நிறையா வாட்டி அப்படி மதர்ஹுட்காக நிறைய நாட்கள் வெயிட் பண்ணியிருந்ததா சொன்னீங்க. அப்போ we should also talk about your children. எவ்வளோ ஸ்பெஷல் அவங்க உங்களுக்கு? கொரோனா டைம் அப்புறம் எல்லாருக்கும் தெரியும், உலகத்தில் எல்லாம் ஆர்டிஸ்ட் ஆக்டர்ஸ் who were married started planning for family, and me and my husband also did the same. And I think இது எல்லாருக்கும் ஆகும், எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் இது வாழ்க்கையில் ஆகும். திடீர்னு அவங்களுக்கு அந்த சக்ஸஸ் வரும், அந்த கொஞ்சம் திமிரு வரும். ஸோ கொஞ்சம் வருஷம் எனக்கு கூட அந்த திமிரு வந்தாச்சு அந்த டைமில். அண்ட் நான் சூரத் போவேன். அப்போ என் தாத்தா எனக்கு வாங்கு, என் ஃப்ரெண்ட் வீட்டில் டின்னர் இருக்குது, நம்ம போகலாம். ஸோ நான் அந்த டைமில் ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஏன் இவர் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைம்மா, நான் ஏன் போகணும். ஸோ அந்த மாட்டி நான் அவருக்கு இக்னோர் பண்ணியாச்சு கொஞ்சம் வருஷம். என் வாழ்க்கையில் பிக்கெஸ்ட் ரிக்ரெட் இன்னைக்கு வரைக்கும், இஃப் யூ ஹாவ் கிராண்ட் பேரண்ட்ஸ், லவ் தெம், கோ அண்ட் ஹக் தெம். அவங்க லவ் தான் வேறு. மியூசிக் அவருக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ ஐ சிங் ஃபார் ஹிம், ஃபார் கியான் ராஜ். பாடுவீங்களா? ஐயோ, அவருக்காக. அவருக்காக அப்படின்னா என்ன சார்? இப்படிலாம் சொன்னக்கப்புறம் எங்களுக்கு எப்படி விடணும்னு தோணும்? நிந்தியா ராணி ஆஜா, சோஜா சோஜா, லட்டு பட்டு சோஜா, ஆஜா ஆஜா, நிந்தியா ராணி ஆஜா. இப்போ நமிதா அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 2004 வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமாகறீங்க. இது வந்து இட்ஸ் பீன் 20 years in cinema, and இன்னைக்கு வரைக்கும் நமிதா அவர்கள் அப்படின்னா it has become a brand. You own your fans, and இன்னைக்கு வரைக்கும் அவங்கள சினிமாவில் எப்போ திருப்பி பார்ப்போம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்காங்க. How much you miss தமிழ் சினிமா? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக எப்போ ஆனால் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு பண்ணிட்டேன். கடைசியாக 2-3 வருஷம், ஆக்சுவலி 4 வருஷத்தில் ஏதாவது படம் வரும், ஏதாவது கேரக்டர் வரும், நான் அப்படி பண்ண மாட்டேன். இப்போது விமன் எம்பவர்மெண்ட் போயிட்டு இருக்குது நம்ம எல்லாம் இண்டஸ்ட்ரியில், பாலிவுட், டாலிவுட், சவுத், உலகத்தில் எல்லாம் இண்டஸ்ட்ரியில் விமன் எம்பவர்மெண்ட் இருக்குது. இப்போது ஹீரோயின்ஸ்க்காக கூட ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல்ஸ் இருக்குது. ஸோ இப்போது எனக்கு அது வேணும். எனக்கு நான் பண்ணுற மீன்ஸ் ஏதாவது பவர்ஃபுல் கேரக்டர் பண்ணணும். சும்மா நான் அப்படி போய் ஒரு சாங் பண்ணி நான் வர மாட்டேன். அப்படி அதுதான் என்னோட டிசிஷன். அண்ட் ஐ ஹோப் மை மச்சான்ஸ் வில் அக்ரி டு தேட். பட் when you turn back அந்த சாப்டர்ஸ் எல்லாம் திருப்பி ரீவிசிட் பண்ணும்போது உங்களுடைய படங்களாக இருக்கட்டும், உங்களுடைய கெரியராக இருக்கட்டும், you've always been that person. அது வியந்து பார்க்குற அளவுக்கு தான் உங்களுடைய பெஞ்ச் மார்க்கை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. What is that one thing that you would actually thank yourself for?
நான் நிறையா என் கரியர் பிகினிங்லே தான் நான் நிறையா லெசன்ஸ் லேர்ன் பண்ணிட்டேன் ஃப்ரம் பிக் சூப்பர் ஸ்டார்ஸ் அண்ட் ஃப்ரம் பிக் ப்ரொடியூசர்ஸ். ஸோ நான் ஒரு மேட்டரில் நான் ரொம்ப ப்ரவுட் ஃபீல் பண்ணிட்டேன். அது என்ன பங்க்சுவாலிட்டி. எப்போவுமே நான் பங்க்சுவல் இருக்கணும். 10 minutes 15 minutes உலகத்தில் எல்லாம் லேட் ஆகும், ஆனால் அது மேலே நான் லேட் ஆகக்கூடாது. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் காசு இன்வெஸ்ட் இருக்கும், வேறு ஃபுல் டீம் இருக்குது, கேமராமேன் இருக்குது, எல்லாம் அசிஸ்டண்ட் இருக்குது, எல்லாருக்கும் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அது நான் யாரோட டைம் மணி ஒரு வாட்டி வேஸ்ட் ஆகும், அதை மறுபடியும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு வாட்டி டைம் வேஸ்ட் ஆகும், அது மறுபடியும் வரமாட்டேன். ஸோ two things ஆக்சுவலி. டெடிகேஷன். நான் எனக்கு டைலாக்ஸ் இருக்கும், நான் ஃபுல் என்னோடய ஃபோக்கஸ் டைலாக்ஸ் மேலே தான் இருக்கும். அண்ட் எப்போவுமே பி பங்க்சுவல். அதான். ஸோ நான் வாழ்க்கையில் இது 2 குவாலிட்டிஸ் என்னோடய கரியரில், என் நார்மல் லைஃப்பில், ரியல் லைஃப்பில் கூட இது 2 குவாலிட்டிஸ் எனக்கு சொந்த குவாலிட்டிஸ் ரொம்ப இஷ்டம். இது அதே அந்த குவாலிட்டிஸ்லாம் உங்களை இப்போ வரைக்கும் வந்து நிற்க வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். இத்தனை பேர் கூடி இருக்காங்க உங்களை பார்க்கறதுக்காக, உங்களுடைய எக்கச்சக்கமான படங்கள் பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் மேம்? த மோஸ்ட் ஃபேவரட்? எனக்கு தமிழில் பில்லா என்னோட ஸ்டைல். பில்லா படம் அந்த ஸ்டைலிங் எனக்கு ரொம்ப இஷ்டம். அண்ட் அந்த சாங் இருக்குது, நான் மீண்டும் அது என்னோட பர்சனல் ட்ரெஸ் இருக்குது, அந்த சாங்கில் நான் என்னோட சொந்த காஸ்டியூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஸோ எனக்கு அந்த ஃபுல் மூவியில் மேக்கப், ஸ்டைலிங், ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் என் ஸ்டைல் தான். ஸோ எனக்கு ரொம்ப இஷ்டம் அந்த படம். அண்ட் மூவி டெஃபினெட்லி வெரி குட் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. அண்ட் பச்சை குதிரை நான் பார்த்திபன் சார் சேர்ந்து கூட அந்த ஒரு படம் பண்ணிட்டேன் அந்த டைமில். அண்ட் அந்த படத்தில் கூட எனக்கு ஆக்டிங்காக நிறையா ஸ்கோப் இருக்குது. ஸோ ஐ லைக் தட் மூவி. அது கூட ரைட். சின்ஸ் யூ செட் பில்லா, ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ, இப்போ ரீசெண்டாக பில்லா ரீரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிறைய இடங்களில் அந்த க்ரேஸும் அந்த ஃபீவரும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. உங்களுக்கும் கண்டிப்பாக மெசேஜஸ், கால்ஸ், இன்ஸ்டாகிராம் டெக்ஸ்ட்லாம் வந்திருக்கும். வாஸ் தட் தேர்? எஸ். கோஇன்சிடென்ட்லி அஜித் சாரோட பர்த்டே May 1st, என்னோட பர்த்டே May 10th. ஸோ அந்த டைமில் பில்லா ரிலீஸ் ஆகிட்டு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா அவருக்காக கூட அது ஒரு நல்ல பர்த்டே கிஃப்ட் மாதிரி, அண்ட் எனக்காக கூட அது ஒரு பர்த்டே கிஃப்ட் மாதிரி தான். ஸோ வெரி ஹாப்பி. ரொம்ப வருஷம் அப்புறம் நான் அந்த படம் பார்த்தேன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஓ, தியேட்டர் போய் நீங்களே பார்த்தீங்களா அந்த படத்தை? ஆமாம். எங்கே? சென்னையிலையா? இல்லை, சென்னையில தான், விருகம்பாக்கல். அது ஒரு சாரி எனக்கு பேர் காசி தியேட்டருங்களா? காஷி. அந்த காஷி அந்த ஒரு ஃப்ளைஓவர் பக்கத்துலேயே இருக்காது காஷி. எஸ். ஓ ரைட். அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு வந்து நிறைய மாடல்ஸ், நிறைய ஆக்ட்ரஸஸ் we are able to see, but you've been that OG model அப்படினே சொல்லலாம். அந்த டைமில் உங்களுடைய ஸ்டைலிங்காக இருக்கட்டும், உங்களுடைய வே ஆஃப் பர்சீவிங் யூ கேரக்டர் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ இந்த மாடலிங்குள்ளே நீங்கள் போனதும் அதிலிருந்த ஸ்ட்ரகிள்ஸ், அதிலிருந்த சேலஞ்சஸ், ஹவு டிட் யூ ஆப்ட் டு இட்? என் சேர்ந்து எப்போவுமே என் அம்மா இல்லைன்னா என் அப்பா எனக்கு சப்போர்ட்காக ரெடி. ஸோ அந்த டைமில் கூட ஆல்வேஸ் வெல் ப்ரொடெக்டட், வெல் கார்டட். ஏதாவது சேலஞ்ச் இருக்குது, நான் எதுவுமே டைரெக்ட்லி ஃபேஸ் பண்ணல, என் அப்பா தான் என் முன்னாடி வந்து எல்லாம் ஹேண்டில் பண்ணியாச்சு. அந்த டைமில் தமிழ் தெரியல, தெலுங்கு தெரியல, கன்னடா, மலையாளம் ஒன்றும் தெரியாது. ஸோ லாங்குவேஜ், அந்த டைலாக்ஸ் என் வாழ்க்கையில் எது தான் நான் நினைக்கிறேன். அந்த டைமில் ஒரு மெகா பெரிய சேலஞ்ச் அதே தான். அண்ட் செல்லத்த ஹீரோஸ்க்கு என் சைன் பண்ணணும், என் சேர்ந்து மூவி பண்ணணும். ஆனால் நான் ரொம்ப டால் இருக்கேன். ஸோ அது அவருக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிட்டேன். நான் நிறையா வாட்டி அப்படி ஷூஸ் போடாமே நான் ஷூட் பண்ணியாச்சு செல்லத்த ஷார்ட்ஸ்க்காக. ஆமாம். ஸோ அந்த டைமில் எல்லாம் சொன்னேன், அப்பா ரொம்ப டால் இருக்கேம்மா, எப்படி அவருக்கு மூவியில் சைன் பண்ணணும் அப்படி. ஸோ அது ஒரு. அண்ட் செகண்ட், டைலாக்ஸ்க்காக எனக்கு பர்சனலி ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் ஆகிட்டேன். இப்போ எனக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் துருதுரா நான் தமிழ் பேசுகிறேன். ஆனால் அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இல்லையா? அண்ட் ஐ திங்க் சினிமாவாகவே நிறைய எவால்வ் ஆகிருக்கு, நிறைய மாறி இருக்கு இந்த இண்டஸ்ட்ரி. எந்த மாதிரி மாற்றங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க நீங்கள்? அப்போ படங்கள் பண்ணுறதுக்கும் இப்போ படங்கள் பண்ணுறதுக்கும், இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கும் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி டிஜிட்டல் நிறையா இருக்குது. இப்போ எல்லாம் டிஜிட்டலில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம், டிஜிட்டலில் மூவிஸ் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஃபர்ஸ்ட் ரொம்ப மணி சேவ் அண்ட் டைம் சேவிங் ஆகிட்டு இருக்குது. அண்ட் செகண்ட், இப்போது ஐ திங்க் நான் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு, இப்போது ஹீரோயின்ஸ்க்கு, ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறேன், பவர்ஃபுல்லான கேரக்டர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம்.
அதுக்கு முன்னாடி 20 வருஷம் முன்னாடி இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு, இவர் கிளாமர் ஹீரோயின், இவர் கிளாமர் தான் இருக்கணும், இவருக்கு கேரக்டர் என்ன சொல்கிற பவர்ஃபுல் இமோஷ்னல் இல்லைனா என்ன சொல்கிற ஆக்டிங்காக வாய்ப்பு யாரோ தரல அந்த டைமில். இஃப் யூஆர் அ கிளாமர் ஹீரோயின் யூஆர் அ கிளாமர் ஹீரோயின், அங்கே தான் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுற. ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள் கிளாமர் ஒரு ஹீரோயின் கிளாமர் கேரக்டர் கூட பண்ணிட்டு இருக்கோம். வித்யா பாலன் பாருங்கள் ஹிந்தி ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் அது ஒரு டர்ட்டி பிக்சர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு நிறையா என்ன சொல்கிற ஆக்டிங் ஓரியன்ட் மூவிஸ் கூட பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போது இண்டஸ்ட்ரியில் நிறையா சேஞ்ச் வந்துட்டு இருக்கும். அண்ட் அனுஷ்கா ஷெட்டி ஐ திங்க் ஷீ ஹேஸ் டன் அந்த இண்டஸ்ட்ரிக்காக ஷீ ஹேஸ் brought over that change to south industry. ஏன்னா பில்லால ஷீ இஸ் இன் அ ஸ்விம் சூட், ஆனால் சேம் டைமில் இன் அருந்ததி ஷீ இஸ் இன் தட் பவர்ஃபுல் கேரக்டர். ஸோ ஐ ரியலி திங்க் சவுத்தில் இந்த சேஞ்ச் கொடுத்ததற்காக நான் அனுஷ்கா ஷெட்டிக்கு நன்றி சொல்கிறேன். ரைட். அப்போ we should also talk about the recent films. நிறைய படங்கள் ரிலீசஸ்ல வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக நமிதா அவர்களை கவர்ந்த திரைப்படம்? நான் தமிழ் அண்ட் மலையாளம் எல்லாம் மூவிஸ் பார்க்குறேன். எனக்கு எப்போவுமே டைம் இருக்கும் நான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு வெப் சீரிஸ் ரொம்ப இஷ்டம். அண்ட் இப்போ தான் லாஸ்ட் சண்டே விஷாலோட ரத்னம் படம் பார்த்தேன். அண்ட் ஐ லைக் இட். அண்ட் அது முன்னாடி அதுக்கப்புறம் ஆமாம் அது முன்னாடி இன்ஸ்பெக்டர் ரிஷி அமேசான் ப்ரைமில் அந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் வெப் சீரிஸ் இருக்குது, அது நான் பார்த்தேன். எனக்கு அந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் எனக்கு ரொம்ப இஷ்டம். அதனால தொடர்ச்சியாக எல்லாமே ஆன் அப்டேட்லேயே இருக்கீங்க. தட்ஸ் வெரி வெரி நைஸ் ஆஃப் யூ. அண்ட் இங்கே இருக்கவங்க பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ திங்க் அந்த ஃபீவர் இப்போவும் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் சரி, எது தொட்டாலும் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் வைரலாக இருந்தீங்க. இந்த இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது இட் இஸ் பிகம் ஒரு ட்ரெண்ட் கேச்சர் அப்படின்னே சொல்லலாம். அந்த டைமில் மேபி சோஷியல் மீடியா இருந்தது அப்படின்னா இன்னும் பெட்டராக உங்களுடைய கெரியர் இருந்திருக்கும் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் எப்போவுமே என் ஹஸ்பண்ட் சேர்ந்து நிறையா வாட்டி இது டிஸ்கஷன் வரும். நைட்டில் டின்னர் அப்புறம் யூனோ வி கோ ஃபார் அ வாக், லாங் ட்ரைவ்க்காக போவேன். அந்த டைமில் இந்த டாக் கண்டிப்பாக வரும்ப்பா. அந்த டைமில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இருக்கும், மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் அப்போ தான் வரும். அங்கே தான் நிறையா பப்ளிசிட்டி அங்கே தான் ஆகும் யூனோ. ஆனால் ஓகே, பட் நான் என்ன சொல்கிறேன், லெஜெண்ட்ஸ் were made at that time. இப்போ லெஜெண்ட் மாதிரி ஒன்றுமே கிடையாது. ரஜினிகாந்த் சார் ஒரு குஷ்பு மேம் அந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் இப்போ மறுபடி வர முடியாது. பிகாஸ் எவ்ரி திங் இஸ் டூ மச் அவைலபிள். நமிதா அவர்களை ஒரு ஆக்ட்ரஸாக எல்லாருக்குமே தெரியும். பட் who is Namita to you? How do you see her? எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன். எனக்கு என்னோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னோட மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் தெரியும். Namita, basically I'm a mother, I feel, and motherhood-காக நான் நிறையா வருஷம் வெயிட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போது அம்மா ஆகிறதுக்கு அப்புறம் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், ஓகே ஐம் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் அண்ட் கண்டென்ட் பர்சன் இன் த வேர்ல்ட் அப்படி ஃபீல் இருக்குது. மதர்ஹுட்காக நிறைய நாட்கள் வெயிட் பண்ணியிருந்ததா சொன்னீங்க. அப்போ we should also talk about your children. Tell us about them. எவ்வளோ ஸ்பெஷல் அவங்க உங்களுக்கு? ஸோ கொரோனா டைம் அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் உலகத்தில் எல்லாம் ஆர்டிஸ்ட் ஆக்டர்ஸ் who were married started planning for family, and me and my husband also did the same. And அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் ட்வின்ஸ் நிறையா இருக்குது. என் ட்வின்ஸ் 7th pair of twins in his family. So my husband's family is full of twins. ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷனில் போவே எல்லாம் ட்வின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ என் பெரியா பையன் இப்போ ஒரு 2 வருஷம் ஆக போகிறேன் என் 2 குழந்தைகள். ஸோ பெரியா பையன் கிருஷ்ணா ஆதித்யா என் ஹஸ்பண்ட் மாதிரி தான், லாங் கர்லி ஹேர் நூடுல்ஸ் மாதிரி, ஃபுல் என் ஹஸ்பண்டோட கார்பன் காப்பி. ஆனால் சாப்பாடு எல்லாம் என் மாதிரி இஷ்டம். என் சின்ன பையன் எக்ஸாக்ட்லி என்னோட காப்பி. என்னோட ஸ்கின் டோன், காம்ப்ளெக்ஷன், ஹேர் கலர் எல்லாம் என் மாதிரி. ஆனால் அவர் நேச்சர் ஃபுல் அப்பா மாதிரி. ஓ, காம்பினேஷனில் வந்து ஆமாம், ஃபுல் நல்ல காம்பினேஷனில் இருக்கேன் ரெண்டுமே. பெரியா பையன் ரொம்ப என்ன சொல்கிற, அவர் என் ஹஸ்பண்ட் மாதிரி தான், ரொம்ப க்யூரியஸ். இது என்ன அது என்ன, உட்கார மாட்டேன், கண்டினியூஸி வாக்கப் பண்ணிகிட்டே இருக்கணும். என் சின்ன பையன் எந்த மேட்டரில் என் மாதிரி ஒரு உட்கார படம் பார்க்கணும், இல்லைன்னா மியூசிக் அவருக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ ஐ சிங் ஃபார் ஹிம், ஃபார் கியான் ராஜ். பாடுவீங்களா? ஐயோ, அவருக்காக அவருக்காக அப்படின்னா என்ன சார்?
இப்படிலாம் சொன்னக்கப்புறம் எங்களுக்கு எப்படி விடணும்னு தோணும். அது குழந்தையோட சாங். பரவாயில்ல மேடம், ஒரு 2 லைன். நீங்கள் உங்களை பார்த்ததுலேயே பாதி பேர் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டம்பிள் ஆகி நின்றுருக்காங்க. நீங்கள் பாடலாம் செஞ்சீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஆகிடுவாங்க. எங்களுக்காக ஒரு 2 லைன் நமிதா அவர்கள் பாடணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? விசில் ஒன்று போடுங்க. அது பாருங்க, நிறைய நானே ஒரு குழந்தை. எத்தனை குழந்தைகள் இருக்கீங்க? குழந்தைங்களுக்கு தான் பாடுவாங்களா அவங்க? இது நான் ஃபஸ்ட்டு மேலே தூக்கிறேன். ஹிந்தியில் இது சாங் ரெடி பண்ணிட்டேன். ஜஸ்ட் வெரி சிம்பிள் சாங், ஈஸி சாங். இட் மீன்ஸ் queen of sleep, come and put my children to sleep for tonight. That's the meaning. Right. ஆனால் ஹிந்தியில் இருக்கு. நான் தான் I wrote and I created. आजा आजा निंदिया रानी आजा सो जा लड्डू पट्टू सो जा निंदिया रानी उड़ के तू आजा आके लड्डू पट्टू को सुला जा आजा आजा निंदिया रानी आजा. நான்லாம் சின்ன வயசில் இருந்த போது எங்கள் பாட்டி தான் பாடுவாங்க. இப்போலாம் யாரா பாடினாங்கன்னா நான் நல்லா தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் மேடம். பட் கம்மிங் பேக் டு யுவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுடைய படங்களை ரீவிசிட் பண்ணும்போது சே இந்த படம் பண்ணாமலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது உண்டா? 2 மூவிஸ் இருக்கு அந்த மாதிரி. அப்படியா? Was that because of the character or some other reason? ப்ரொடியூசர்ஸ் சீட் பண்ணிட்டு வேறு ஏதாவது சொல்லி வேறு ஏதாவது ஷூட்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் என்னோட கேரக்டர் எனக்கு என்ன ஸ்கிரிப்ட் சொன்னாங்க அது என் பற்றி எல்லாம் ஷூட்டிங் ஃபினிஷ் பண்ணி என்னோட சைல்ட்ஹுட்டுக்காக வேறு ஏதாவது ஷூட்டிங் பண்ணி லைக் ஃபுல்லாக கிச்சடி. அந்த படமே ரொம்ப எனக்கு ரொம்ப கோபம். அந்த படம் பற்றி நான் பேசவே மாட்டேன் அவ்வளோ. எனக்கு விடுங்க மேடம், நீங்கள் பேச மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி கேட்கவே மாட்டேன். We're going inside a segment. So this segment is going to be a rapid fire. நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கடகடன்னு நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. அண்ட் சுவாரஸ்யமான பதில்களுக்காக காத்துட்ருக்கோம். ஐ திங்க் இது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கும். இந்த ஜென்ரேஷன் வந்து டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இந்த வார்த்தைலாம் வந்து சம்வருதியாக தான் ஐ ஃபீல் கொஞ்சம் ஓவர் ரேட்டடாக இருக்கும். எல்லாரும் மேலேயும் வந்து ஒரு கோபமும் இருக்குது. அட் த சேம் டைம் அது எல்லாருமே எல்லா நாட்களும் கடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு தாட்டும் இருக்குது. How you handled your success and how you perceived your failure? 2011 peak of my career. நான் அந்த டைமில் திடீர்னு டிப்ரெஷன் எனக்கு வந்தாச்சு. என்னோட பர்சனல் லைஃப், பர்சனல் ரீசன்னால. ஆனால் வெளியே யாருக்கு தெரியல, எனக்கு கூட தெரியல ஆக்சுவலி. முதல்ல 3 வருஷம் எனக்கு கூட தெரியல. அப்புறம் ஸ்லோலி நான் கூகுளில் போய் அந்த கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி அப்புறம் ஐ ரியலைஸ் ஆமாம் டிப்ரெஷனோட எல்லாம் சிம்டம்ஸ் எனக்கு மேட்ச் ஆகிட்டு இருக்குது. அண்ட் அந்த டைமில் 3 வருஷம் நான் ஏற்கனவே டிப்ரெஷனில் இருக்கேன். அந்த டைமில் எனக்கு பெரிய 2 டைரக்டர்ஸ் மூவி ஆஃபர் பண்ணியாச்சு. ஆனால் ஐ வாஸ் இன் சச் அ டிப்ரெஷன். என்னோடய ஃபேஸ் மாற்றியாச்சு, என் ஃபிசிக் மாற்றியாச்சு. அண்ட் அந்த டைமில் அண்ட் அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஸ்டாப் கோயிங் அவுட். அந்த டைமில் ஐ லாஸ்ட் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மூவிஸ் வித் கிரேட் டைரக்டர்ஸ், great actors, and adukaprom just everything went for a toss. So totally for 6 years enakku romba depression aayiten. And on 29th July 2015 I ended up in ISKCON temple. Namba inga ECR ISKCON kovil irukku, Krishna oda kovil. And didina ange Priya Ramanaka, she introduced me to Mahamantra. And I started doing that meditation. And adukaprom it was a rebirth. So on the 29th na ippome solren I celebrate 29th July kuda every year. Adu ennoda rebirth na appadi solren. So na meditation edume saapidla, medication onnum saapidla, andha madri treatment edume eduthukala. Ana I found my cure in meditation. Na Mahamantra meditation, Hare Krishna 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 Hare Hare, Hare Ram 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 Hare Hare. Adana ippo kuda it's in my breath now. Avlo involve irke. So meditation adu enkaga oru savior. So ippo ellarikku vaadkayile depression romba easy irukku, stress romba easy irukku.
எனக்கு இது வேணும் அது கிடைக்கல, என்னோடய இது டார்கெட் இருக்கும், சேல் டார்கெட் இருக்கும், அதை மீட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போது யாரோட வாழ்க்கை அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ ஐ திங்க் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் மெடிகேஷன் ஆர் எனி அதர் ஆப்ஷன்ஸ், மெடிடேஷன் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ரைட். ஸோ நமிதா அவர்கள் வந்து பண்ண விஷயங்களில் சிலது வந்து தப்பு தான், நான் அட்மிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி நீங்கள் ரெக்ரெட் பண்ணக்கூடிய ஒரு டெசிஷன்? லைக் நான் சொன்னேன், கரியரில் இந்த 2 படம் நான் பண்ணிட்டேன். ஐயோ நான் ஏன் இந்த படம் பண்ணிட்டேன், அது எனக்கு பெனிஃபிட் ஆகலை கண்டிப்பாக. ஆனால் நிறையா லாஸ் ஆகிட்டேன், எனக்கு ஃபேன்ஸ் ரொம்ப அப்செட் ஆகிட்டு. அந்த படம் ரிலீஸ் கூட ஆகிடுச்சு. அண்ட் சிலத்து ஃபேன்ஸ் அது பார்த்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம், மேம் எதுக்கு இந்த மாதிரி மூவிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் சொன்னேன், எனக்கு சொன்னார் அந்த ஸ்டோரி வேறு, இங்கே வெளியே என்ன வந்தாச்சு அது டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. அது என் கையில் ஒன்றும் கிடையாது. டைரக்டர் என்னோட வேலை முடிஞ்சது அப்புறம் டைரக்டர் ப்ரொடியூசர் எந்த முடிவு எடுத்துக்கிற, அதுக்கப்புறம் என்ன ஷூட்டிங் பண்ணிக்கிற, அது என் கையில் இல்லை. ஆனால் பர்சனல் லைஃப்லேயும் சில ரெக்ரெட்ஸ் இருக்கும்ல மேம், அந்த மாதிரி நீங்கள் ரெக்ரெட்டடாக ஃபீல் பண்ணுறது? ஸோ நான் பார்ன் அண்ட் ப்ராட் அப் சூரத், குஜராத்தில். அண்ட் ஜாயிண்ட் ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி, டோட்டல் 14 ஃபுல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவர் சேர்ந்து. ஸோ ஃபுல் ஃபேமிலியில் நான் தான் ஒரு பொண்ணு. என் தாத்தாக்கு நான் ரொம்ப இஷ்டம், என் தாத்தாக்கு என் மேலே ரொம்ப பெருமை. அந்த டைம் வெரி ப்ரவுட் ஆஃப் மீ. ஆல்வேஸ் வாழ்க்கையில் எனக்கு எப்போவுமே என்கரேஜ் பண்ணியாச்சு. அண்ட் ஐ திங்க் இது எல்லாருக்கும் ஆகும், எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் இது வாழ்க்கையில் ஆகும். திடீர்னு அவங்களுக்கு அந்த சக்ஸஸ் வரும், அந்த கொஞ்சம் திமிரு வரும். ஸோ கொஞ்சம் வருஷம் எனக்கு கூட அந்த திமிர் வந்தாச்சு அந்த டைமில். அண்ட் நான் சூரத் போவேன். அப்போது என் தாத்தா எனக்கு, வாங்க என் ஃப்ரெண்ட் வீட்டில் டின்னர் இருக்குது, நம்ம போகலாம், நான் உங்களுக்கு காமிக்கணும், பாருங்கள் என் கிராண்ட் டாட்டர், நீங்கள் பாருங்கள். ஸோ நான் அந்த டைமில் ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஏன் இவர் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைம்மா, நான் ஏன் போகணும். ஸோ அந்த மாட்டி நான் அவருக்கு இக்னோர் பண்ணியாச்சு கொஞ்சம் வருஷம். அண்ட் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் மத்தியானத்துக்கு எனக்கு கால் வந்தாச்சு, தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் திடீர்னு வந்தாச்சு. வீட்டில் அந்த டைமில் யாரும் இல்லை அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அவ்வளோ ஏஜ் கூட இல்லை, யூனோ, ஐ மீன். அண்ட் அவர் எப்போவுமே ரொம்ப ஹெல்தி, ஆல்வேஸ் வெஜிடேரியன், ஆல்வேஸ் கோயிங் ஃபார் அ வாக். ஸோ எப்போவுமே ரொம்ப நல்ல லைஃப் ஸ்டைல். ஸோ அவ்வளோ ஏஜ் இல்லை. அண்ட் திடீர்னு அப்படி சொல்லி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாச்சு. இப்போது தாத்தா இல்லை. அந்த டைமில் திடீர்னு எனக்கு அந்த எல்லாம் நான் எப்படி அவர் சேர்ந்து பிஹேவ் பண்ணியாச்சு, நான் ஏன் அப்படி பண்ணிட்டேன், எனக்கு ஏன் அப்படி நேச்சர் திடீர்னு ஏன் நான் அப்படி பண்ணிட்டேன், அது எல்லாம். ஸோ என் வாழ்க்கையில் பிக்கெஸ்ட் ரிக்ரெட் இன்னைக்கு வரைக்கும். இஃப் யூ ஹாவ் கிராண்ட் பேரண்ட்ஸ், லவ் தெம், கோ அண்ட் ஹக் தெம். அவங்க லவ் தான் வேறு. ஸோ உங்கள் தாத்தா உங்கள் பாட்டி அவங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், அவங்க லவ் வேறு. ஒன்ஸ் தே கோ இட் வில் நாட் கம் பேக். இட்ஸ் ஸோ பெரிய ரிக்ரெட். அப்சல்யூட்லி வெல் சார். நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது போய் சேரும்னு நினைக்கிறேன். அண்ட் as well இப்போ இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியா கன்செப்ஷன் உலகத்தில் ஃபெமினிசம் அப்படிங்கிற வார்த்தை வந்து நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. நிறைய பேர் த கிவிங் வோக்கல்ஸ் ஃபார் த லோக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபெமினிசமுடைய பார்வையே மாற்றிக்கிட்டு இருக்காங்க. நமிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம் அப்படின்னா என்ன, அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்காக வாழ்க்கையில் என்ன முக்கிய விஷயத்தை பற்றி உங்கள் டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கணும், அது ரைட் உங்களுக்கு இருக்கும். ஃபார் மீ தட் இஸ் ஃபெமினிசம். அண்ட் அதுக்காக உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஃபார் மீ அது போதும். நான் வெளியே போய் நான் ஃபெமினிஸ்ட் இருக்கேன், நான் என்ன சொல்கிறேன், ஐ எம் குட் அண்ட் மென் ஆர் பேட் அப்படி இல்லை. ஆனால் உங்கள் பொண்டாட்டி, உங்கள் டாட்டர், உங்கள் சிஸ்டர், அவங்க வாழ்க்கையில் ஏதாவது முக்கியமான மேட்டர் இருக்கும், அவங்களுக்கு அந்த ரைட் எடுக்கணும், அவங்களுக்கு அது கேட்கணும். உங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு என்ன வேணும். இப்போ கூட நான் நிறையா வாட்டி பார்க்குறேன், டாட்டருக்கு விஷ் இருக்கும், நான் எது ஸ்டடி பண்ணணும், எப்போது எங்கே போகணும் அங்கே போகணும். ஆனால் ஃபேமிலியில் அவ்வளோ சப்போர்ட் இப்போ கூட வரமாட்டேன். ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு அதை கூடங்க அதான் போதும். ஐ திங்க் வெளியே போய் ரெவல்யூஷன் பண்ண தேவையில்லை. குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம்
Beauty 90s. Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year.